Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் மட்டும் பத்தாது ஓகேவா. ஸோ நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கிட்டோம், நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மட்டும் நம்ம அல்லாண்டு இருந்துடக்கூடாது. அமைதியாக இருந்துடக்கூடாது. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்குன்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் வந்து இருக்குது. அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் நம்ம வாங்குறது அப்ளை பண்ணுறது பெருசு இல்லை. அதை வந்து இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம இது பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சன்ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஒர்க் அவுட் பண்ணும், நமக்கும் லாங் லாஸ்டிங் ப்ரொடெக்ஷன் அண்ட் கம்ஃபர்டபுள் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அது என்னென்னங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ இந்த சன்ஸ்க்ரீனாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணணும். ஒரு சில ரூல்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து ஃபேஸில் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஃபேஸில் வந்து போட்டணும். ஓகேவா. ஸோ அப்போ தான் அந்த சன்ஸ்க்ரீன் வந்து நல்லா நம்ம ஸ்கின்னுக்குள்ளே பிளெண்ட் ஆகி அந்த ப்ரொடெக்டன்ட் சீல்டு ஒரு ப்ரொடெக்ஷன் சீல்டு ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருந்து ஸ்கின் வந்து நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்கும். அதனால் சன் டேமேஜ் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து பாதுகாக்கலாம். நம்ம ஸ்கின்னுக்குள்ளேயும் நல்லா இறங்கி அது செட் ஆகிறதுனால சீக்கிரத்தில் வந்து அது வெளியே வராது. ஸ்வெட் ஆகினாலும் அதோட பவர் வந்துட்டு நமக்கு போகாமல் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சன்ஸ்க்ரீனோட நம்ம தூங்கவே கூடாது. மேக்கப் மாதிரி தான் நமக்கு சன்ஸ்க்ரீனும். ஏன்னா சன்ஸ்க்ரீன்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிங் சீல்டு மாதிரி அது நமக்கு ஸ்கின்னில் வந்துட்டு. ஸோ அது வந்து நம்ம எதுக்காக அந்த சன் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம வந்து போடுறது. ஒன்ஸ் நம்ம அந்த வேலை வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலோ கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு ஈவினிங் வீட்டுக்கு வரோம், மார்னிங் போய்ட்டு ஒரு ஈவினிங் வரோம், ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம், அது ஓகே. இப்போ நம்ம எங்கேயாவது நம்ம ஈவினிங் போகிறோம், மதியம் அப்ளை பண்ணுறோம் சன்ஸ்க்ரீன், நைட்டுக்கு தான் வர்றாங்க போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்கிடக்கூடாது. சன்ஸ்க்ரீனை கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஏதாவது போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷாவது போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணிவிட்டு படுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு போர்ஸை கிளாக் பண்ணும், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், உங்களுக்கு ஆக்னி, ரெட்னஸ், பிம்பிள்ஸ் வரதான் நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஈவன் ஸ்கின் இரிட்டேஷன் வரது கூட உங்களுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமூவ் யுவர் சன்ஸ்க்ரீன் பிஃபோர் ஸ்லீப். ஓகே, ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கிறோங்க. அது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பாதுகாப்பாக வந்து வச்சுக்கணும். தேர்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு ஓவர் லேயரிங் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வீடியோஸில் அதை பார்க்குறோம் இதை பார்க்குறோம்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் லேயரிங் பண்ணக்கூடாது. நான் என்னோட ஒப்பீனியன் தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். லேயரிங் சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம பண்ணணும். பட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா ஒரு 1 ஃபிங்கர் ரூல் 1.5 ஃபிங்கர் ரூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்கன்னா ஒரு 2 ஃபிங்கர் ரூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ ஏன்னா அது நம்ம போகிற வரைக்கும் தான் வெயிலில் நிற்போம், அப்புறம் நம்ம காலேஜுக்குள்ளே போயிடுவோம், ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுவோம் அப்படிங்கிறதுனால. இதே நீங்கள் பீச்சில் போகிறீங்க, ஒரு வெக்கேஷன் மாதிரி போகிறீங்க, ரொம்ப நேரம் வெயிலே சுற்றுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம 2.5 ஃபிங்கர் 3 ஃபிங்கர் ரூல் கூட யூஸ் பண்ணி நம்ம நல்லாவே அப்பிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளியே போகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி 15 to 20 மினிட்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணிக்கிறணும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அவங்க வந்துட்டு இருக்கும். எல்லா நேரம் நம்ம வந்து 2 ஃபிங்கர் 3 ஃபிங்கர் கூட அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்கின் வந்து நமக்கு ஆயிலி ஆகும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வெட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நமக்கு வந்துட்டு இருக்குது. அதனால் அது பார்த்துக்கிறோங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தால் ஒரு 1 ஃபிங்கர் 1.5 ஃபிங்கர் ரூல் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம டே டைமில் அந்த மாதிரி வீட்டில் லைட்லாம் அந்த அளவுக்கு போட மாட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், என்னோட இதுதான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4th திங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்கட் டு அப்ளை அண்ட் ஒரு எக்ஸ்போஸ்டு பார்ட்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஃபேஸ்க்கு மட்டும் சில பேர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஃபேஸ், நெக்கு, காது கண்டிப்பாக இது 3 அப்ளை பண்ணணும். பின் கழுத்து தெரிகிற மாதிரி இருந்தால் பின் கழுத்துக்கும் அப்ளை பண்ணணும். கை, கால் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஃபேஸ் சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் ஃபேஸ் சன்ஸ்க்ரீனை விட நீங்கள் பாடி லோஷனில் இப்போ சன்ஸ்க்ரீன் வருது, பாடி சன்ஸ்க்ரீன் வருது, அது செப்பரேட்டாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் சன்ஸ்க்ரீன் தாராளமாக கை, கால்களுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா அது எக்ஸ்போஸ்டு பார்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுவுமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதே கிடையாது. ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்களுக்கு ஃபேஸ் ஒரு கலரில், கழுத்து ஒரு கலரில், கை, கால் ஒரு கலரில் வந்துட்டு இருக்கும். ஃபேஸ்க்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது நம்ம பாடிக்கு இதுக்கும் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரீம் பேஸ் சன்ஸ்க்ரீன் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்தியன் ஸ்கின் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் பேஸ் சன்ஸ்க்ரீன் வந்து சூட்டபிளே ஆகாது. ஸோ நீங்கள் ஜெல் பேஸ் சன்ஸ்க்ரீன், சிரம் பேஸ் சன்ஸ்க்ரீன் வந்து போகிறது, இன்விசிபிள் சன்ஸ்க்ரீன் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவன் எக்ஸ்ட்ரீம் வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் ஜெல் ப்ளஸ் பவுடர் காம்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுடைய விருப்பம். ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் ஃப்ரீயாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், நான் கமர்ஜெனிக்காக இருக்கும், உங்களுக்கு ஃபாஸ்ட் அப்சர்விங்காக இருக்கும், உங்களுக்கு ஸ்கின்னை வந்து கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டோம்னா மேக்கப் கூட நல்ல ஒரு பேஸாக வந்து ஒர்க் ஆகும். வின்டரில் வேணும் நம்ம அந்த மாதிரி க்ரீம் மாய்ஸ்சரைசிங் சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கலாம். பட் இந்த சம்மர் மான்சூன் இதுக்கெலாம் நம்ம வந்து ஆயில் ஃப்ரீ
ஒரு ஜெல் பேஸ் சன்ஸ்க்ரீன், அதாவது ஒரு ஜெல் மாதிரி சீரம் மாதிரி போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு நமக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அது ஒன்று பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சன்ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக அது ஃபாலோ பண்ணுவேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபிஃப்த்து திங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் முன்னாடி வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. அப்போ தான் அது நல்லா ஸ்கின்னுக்குள்ள உங்களுக்கு சிங்க் ஆகும். சிங்க் ஆகி நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக க்ளைட் ஆகும். இல்லைனா அது ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு நம்ம மேக்கப் போடும்போது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது ஒழுங்காக போய் பிளெண்ட் ஆகாதனால அந்த சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நம்ம அதுக்கு மேலே மேக்கப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறனால நமக்கு சீக்கிரத்தில் ஸ்கின் ஆயில் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக மேக்கப்புக்கு ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் இல்லை ஒரு 7 to 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் போட்டு தென் மேக்கப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் வீடியோவில் நான் 2-3 தான் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். ரிமைனிங் வந்து நான் காட்டலை. நான் உங்களுக்கு அடுத்தது ரிவ்யூ வீடியோவில் காட்டுவேன், இல்லை ஹால் இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு வந்துட்டு வரும். பட் இன்றைக்கி சன்ஸ்க்ரீனில் வந்து நான் அதிகம் அளவில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரஜனோட அல்ட்ரா ஷீரோ ட்ரைட்டர் சன்பிளாக் தான். இது சென்சிட்டிவ் ஸ்கின், வெரி சென்சிட்டிவ் ஸ்கின் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆயில் ஃப்ரீ, நான் கம்ப்யூட்டர்ஜெனிக்காக இருக்கும், லைட் வெயிட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ லாங் லாஸ்டிங் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்க்கக்கூடிய பார்ட் 6th திங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் சரி வெளியே போகும்போதும் சரி SPF 30 வந்து இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். PA+++ இல்லை 4+ உங்களுக்கு வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா SPF 30 PA++ இல்லை 4+ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே போகும்போது நம்ம கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா SPF 40க்கு மேலே வந்து இருக்கணும். வீட்டில் ஒரு நார்மலாக வெளியே போகிறோம், வீட்டில் இருக்கணும்னா ஒரு SPF 30 போதுமானது. பட் நம்ம வெளியே போகிறோம், அடிக்கடி வெளியே போகிற ஆள், ஆஃபீஸ் போகிறோம், காலேஜ் போகிறோம் அப்படிங்கும்போது டெய்லி போகிற ஆட்களாக இருக்கிறீங்க அப்படின்னா SPF 40க்கு மேலே அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஈவன் இந்த மாதிரி சம்மர் ஹியூமிட் கிளைமேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாராளமாக SPF 50 60லாம் போடுறது தப்பே கிடையாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா PA3 இருக்கணும், இல்லைனா 4+ இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீனோட வியர் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும், லாங் லாஸ்டிங் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின்னுக்கு ஒரு சீல்டு மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதே சன்ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா SPF 50 PA3+ இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜி டெஸ்டட். ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய சன்ஸ்க்ரீன் எல்லாம் டெர்மட்டாலஜி டெஸ்டடாக தான் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ நோ ஒயிட் காஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வரக்கூடிய சன்ஸ்க்ரீன் எல்லாம் நோ ஒயிட் காஸ்ட்டாக தான் வந்துட்டு வருது. ஸோ அது பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு நான் சன்ஸ்க்ரீன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது டாட்&கீ பிராண்ட்லேருந்து இந்த விட்டமின் C+E வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீன், ப்ளம்லேருந்து க்ரீன் டீ மேட்டிஃபைங் அந்த க்ரீன் டீ ஒரு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு இருக்கும். அது அப்புறம் ஆக்வாலஜிக்கோட அந்த க்ளோ ப்ளஸ் ரேஞ்சில் உள்ள சன்ஸ்க்ரீன். ஆக்வாலஜிக்கோட எல்லா சன்ஸ்க்ரீனுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளோ ப்ளஸ் D10 வந்து என்னோடய ஃபேவரட், ரேடியன்ஸும் என்னோடய ஃபேவரட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த நியூட்ரஜனா சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டெர்மாக்கோலோட ஆக்வாஜில் ஒரு சீரம் பேஸ் சன்ஸ்க்ரீன். ஸோ இதெல்லாம் போட்டுக்கிறங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அட் த சேம் டைம் உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய். சன்ஸ்க்ரீன்லாம் நைக்கா, அமேசான், பர்பிள் இருக்கும், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆஃபரில் நான் சொன்னது இல்லாமல் ₹500 தான் வரும். ஆஃபரில் இன்னும் 500 கீழே உங்களுக்கு வரும். இன்னும் கீழே 500 கீழே உங்களுக்கு வரும். எஸ்பெஷலி டீகன்ஸ்ட்ரக்ட் சன்ஸ்க்ரீன்லாம் உங்களுக்கு 400 கீழே வரும். ஸோ அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ பாய்.